இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 6ஆம் வெள்ளிக்கிழமை தவக்காலத்தின் தொடக்கத்திலிருந்து இன்று நாம் 6வது வெள்ளிக்கிழமையிலே காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். தவக்காலத்தில் திருநீற்று புதன் அன்று திருநீரை அடையாளமாக அணிந்து நம்முடைய தவக்கால தயாரிப்பை தொடங்கி இருக்கிறோம். உடைகளை மாற்றி இருக்கின்றோம், மாலைகளை அணிந்திருக்கின்றோம், பல்வேறு ஜப தப வாழ்வை மேற்கொண்டு இருக்கின்றோம், நடைபயணத்தை மேற்கொண்டு இருக்கின்றோம், தானம் தர்மங்களை மேற்கொண்டு இருக்கின்றோம், சிலுவை பாதைகளிலே பங்கெடுத்து இருக்கின்றோம். நாம் இதுபோன்று பல காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றோம். தவக்காலத்தில் ஆண்டோடைய அருளும் இரக்கமும் கனிவும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோடு இதை நாம் முன்னெடுத்திருக்கின்றோம். ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்வார்கள். மனிதனுக்கு இயற்கை அழகு, அதைவிட ஆடையும் அழகூட்டுகின்றது. ஆடை இல்லாமல் இருக்கின்ற மனிதன் அரை மனிதன் என்று சொல்வார்கள். இந்த நவநாகரிக காலத்தில் ஆடை குறைப்பு என்ற அந்த ஒரு நாகரிகத்தை நோக்கி பலர் ஆடை குறைத்து கொண்டு திருகின்றார்கள். பலர் ஆடையின்றி வாடிக்கொண்டு இருக்கின்றார்கள். மாடி வீட்டு ஜன்னல் கூட சட்டை போட்டு இருக்கு, ஜவுளி கடை பொம்மை கூட சட்டை போட்டிருக்குது. ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு துணி இல்லாமல் இன்று எண்ணற்ற போர் சூழும் நகரங்களிலும் நாடுகளிலும் ஏழை மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது நமக்கு தெரியும். ஆகவே ஆடை மனிதனுக்கு மானத்தை மறைப்பதற்கும் அழகூட்டுவதற்கும் இருக்கிறது. இந்த ஆடை நம்முடைய வாழ்வின் நாகரிகமாக கருதப்பட்ட சூழ்நிலையிலே இறைவாக்கினர் யோவேல் எழுதிய அந்த இறைவாக்கு புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில் இவ்வாறு சொல்லப்படுகின்றது: நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ளாதீர்கள், நீங்கள் உங்கள் ஆடைகளை கிழித்து கொள்ளாதீர்கள் என்று அந்த இறைவசனம் நமக்கு கூறுகிறது. அந்த இறைவசனத்தில் முதல் பகுதி. இரண்டாவது பகுதி என்ன என்பதை பிறகு நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் உடைகளை ஆடைகளை கிழித்து கொள்ளாதீர்கள் என்று இறைவாக்கின் சொல்கின்ற பொழுது விவிலியத்தில் யாரெல்லாம் உடைகளை ஆடைகளை கிழித்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். யாரெல்லாம் உடைகளை கிழித்து கொண்டார்கள், எதற்காக கிழித்து கொண்டார்கள், எப்போது கிழித்து கொண்டார்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஆதியாகமத்தில் நாம் பார்க்கின்றோம். 37ஆம் அதிகாரம் 33 34 வரை உள்ள வசனங்களில் யாக்கோபு தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொண்டார் என்று வாசிக்கிறோம். ஏன் யாக்கோபு தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொண்டார் என்றால், தான் மிகவும் நேசித்த தன்னுடைய மகன் யோசேப்பை ஒரு காட்டு மிருகம் கொன்று விட்டது. அவன் அணிந்திருந்த ஆடைகளை அவருடைய பிள்ளைகள் கொண்டு வந்து கொடுக்கின்ற பொழுது இது என்னுடைய மகனுடைய ஆடைத்தானே என்று நினைத்து அவன் இறந்து விட்டான் என்ற செய்தியை கேட்டவுடனே தான் நேசித்த அந்த மகனை இழந்து விட்டோமே என்ற அந்த துக்கத்தில், அந்த வருத்தத்தில் தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொண்டு அவர் துக்கம் கொண்டாடினார். தன்னுடைய மகனுடைய இழப்பை தாங்க முடியாமல் அந்த துக்கத்தை மேற்கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். ஏன்னா இவர் அன்பு செய்த அந்த மகனை மற்ற 12 பிள்ளைகள் யாக்கோபுக்கு, ஒரு பெண் பிள்ளை தீனா என்ற ஒரு பெண் பிள்ளை, இந்த 12 பிள்ளைகளிலே யோசேப்பை அவர் மிகவும் நேசித்தார். இளைய மகன் கடைசி மகன் பெஞ்சமின், மூத்த மகன் ரூபன். இந்த மற்ற பிள்ளைகள் எல்லாம் ஆடு மேய்க்க பாலைவனத்திற்கு சென்ற பொழுது அந்த மகன்களை எல்லாம் சென்று பார்த்து விட்டு வருமாறு யோசேப்பு தன்னுடைய மகன் யாக்கோபு தன்னுடைய மகன் யோசேப்பை மகன்கள் ஆடு மேய்ப்பதை எங்கே என்று சென்று கண்டு வா என்று அனுப்புகிறார். இவன் செல்கின்ற பொழுது அவர் என்ன செய்கின்றார், வாருங்கள், தந்தை அதிகமாக நேசிக்கின்ற இந்த மகன், கனவு காண்கின்ற இந்த மகனை நாம் கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை கொல்வதற்காக அவர் தயாராக இருக்கின்ற பொழுது ரூபன் அவருடைய மனதை மாற்றி அவனை எகிப்திய வணிகரிடம் விற்றுவிட்டு அவன் அணிந்திருந்த ஆடைகளை கிழித்து அதில் ஒரு ஆட்டினுடைய இரத்தத்தை தடவி ஒரு மிருகம் அடித்து அவனை கொன்று தின்று விட்டது என்று சொல்லி தந்தையிடம் சொல்லிவிடுவோம் என்று சொல்லி அவர்கள் பிளான் பண்ணி அவ்வாறு செய்கின்றார்கள். தந்தை யாக்கோபும் தன்னுடைய மகன் இறந்து விட்டான் என்ற அந்த செய்தியை கேட்டு ஆடைகளை கிழித்து கொண்டு அவர் துக்கம் கொண்டாடுகிற வருத்தம் அவருடைய தொண்டையை அடைக்கின்றது. இரண்டாவதாக யார் ஆடையை கிழித்து கொண்டார் என்று விழியத்தில் பார்க்கின்ற பொழுது யோசுவா.
யோசுவா என்ற ஒரு மாபெரும் மனிதன் நமக்கு தெரியும், நீதி தலைவர். மோய்சனுக்கு அப்புறமா மோய்சனுக்கு பிறகு யோசுவா இந்த மக்களை வழிநடத்தி வருகிறார். இந்த யோசுவாவினுடைய தலைமையிலே இந்த இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய கானான் தேசத்திற்கு சேர வேண்டிய அந்த ஆயி என்ற ஒரு நகரை அவர்கள் கைப்பற்ற வேண்டும். ஆகவே இந்த இஸ்ரேல் மக்களை எல்லாம் போருக்கு அனுப்புகிறார். அனுப்புகின்ற பொழுது அங்கே 36 பேர் கொல்லப்படுகின்றார். 36 பேர் கொல்லப்படுகிறார். உடனே யோசுவா, ஆண்டவருடைய கரம் நம்மோடு இருந்த போதும் என்னுடைய மக்கள் 36 பேர் இறந்து விட்டார் என்று சொல்லி ஆடை கிழித்து கொண்டு துக்கம் கொண்டாடுகின்றார். அந்த மக்களுக்காக வருத்தப்படுகிறார். அவர் துக்கம் அவருடைய ஆழ்மை விசுவாசத்தை தாக்குகின்றது. அவர் துக்கம் கொண்டாடுகின்றார். வேறொருவர் ஆடையை கிழித்து கொண்டார். யார் என்று பார்க்கும் என்றால் தாவீது அரசர். தாவீது அரசர் தன்னுடைய அரசன் சவுல், தான் அதிகம் நேசித்த யோனத்தாஸ், இவர்கள் இருவரையும் போரிலே தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுகின்றார்கள் என்ற ஒரு செய்தியை கேட்டவுடனே தாவீது அரசர் துக்கம் தாழாமல், தன்னுடைய எதிரி சவுலாக இருந்தாலும் அவர் இறந்து விட்டாரே என்று எண்ணி, தான் நேசித்த யோனத்தான் இறந்து விட்டானே என்று சொல்லி தாவீது ஆடைகளை களைந்து கொண்டு, தாவீதுடைய உடைகளை கிழித்து கொண்டு, அவனோடு உடன் இருந்த எல்லோருமே உடைகளை கிழித்து கொண்டு துக்கம் கொண்டாடி வருத்தத்திலே அவர்கள் தங்களுடைய நாட்களை கழித்தார்கள் என்று இன்னொரு செய்தியை நாம் படிக்கணும். அடுத்ததாக விவிலியத்தில் நாம் யார் ஆடை கிழித்து கொண்டார் என்று பார்க்கின்றோம். யோபு என்ற ஒரு மாபெரும் மனிதர். யோபை பற்றி நமக்கு நல்லா தெரியும். யோபு மிகவும் கடவுளுக்கு வேண்டப்பட்டவர், உகந்த மனிதர், தெய்வமுள்ள மனிதர். ஒரே நாளில் யோபு தன்னுடைய செல்வங்கள், பிள்ளைகள், கால்நடைகள், பயிர் பச்சை எல்லாத்தையும் இழக்கிறார். அவருடைய வேலையாட்கள் வந்து யோபுவிடம் சொல்லுகிறார்கள், தலைவரே, இதோ உடைய 7 ஆண் மகன்களையும் இறந்து போயினார்கள் என்று சொல்கின்றார். உடைய 3 பெண் குழந்தைகளும் இறந்து போனார்கள் என்று சொல்கிறார். துக்கம் தாழவில்லை. இன்னொருவன் ஓடி வந்து உம்முடைய கால்நடைகள் எல்லாம் இறந்து போயிட்டன என்று சொல்கிறார்கள். துக்கம் தாழவில்லை. இன்னொருவர் ஓடி வந்து உன்னுடைய பயிர்களெல்லாம் தீக்கு இரையாக்கப்பட்டு விட்டன என்று சொல்கின்ற பொழுது முழுவதுமாக அவர் எல்லாவற்றையும் இழந்து நிராயுதபாணியாக அவர் துக்கத்திலே வருத்தத்திலே இந்த செய்தியை கேட்டவுடனே தன்னுடைய உடைகளை கிழித்து கொண்டு, தலையை மழித்து கொண்டு, சாம்பலிலே பூசி அவர் துக்கம் கொண்டாடுகின்றார். துக்கம் கொண்டாடுகிற அந்த நேரத்தில் அவர் கடவுளை எதிர்த்து ஒன்றுமே பேசவில்லை. கடவுளுக்கு விரோதமாக எந்த விதமான விசுவாசத்திற்கு குறைவான வார்த்தையிலே அவர் சொல்லவில்லை. அவர் ஆடைகளை கிழித்து கொண்டு அவர் அமைதியாக துக்கம் கொண்டாடினார் என்று நாம் வாசிக்கிறோம். இதை விட இன்னொரு மனிதரை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் யார் என்றால் யோசியா என்ற ஒரு அரசர். இந்த யோசியா என்ற அரசரும் தன்னுடைய ஆடைகளை கிழித்துக் கொள்கிறார். எதற்காக அவர் கிழித்தார் என்று நாம் பார்ப்போம். யோசியா என்ற ஒரு மனிதர், ஒரு மாபெரும் அரசர், கடவுள் பார்வையில் நீதிமானாயும் நேர்மையாளராகவும் இருந்த அந்த இஸ்ராயல் மக்களை ஆட்சி செய்கின்ற அந்த நேரத்தில் இந்த யோசியா என்ற அந்த மன்னர் ஆட்சி செய்வதற்கு 57 ஆண்டுகளுக்கு முன்பாக பதவியேற்று ஆட்சி புரிந்த மனாசே என்ற மன்னனும் ஆமோன் என்ற மன்னனும் இஸ்ராயலுடைய கடவுளுக்கு விரோதமாக இந்த இஸ்ராயல் தேவாலயத்தில் அந்த ஆண்டவருடைய பேழையும் ஆண்டவருடைய அந்த தோரா என்கின்ற ஏட்டுச்சுருள், அந்த பைபிளும் யூத அந்த புனித நூலும் இருக்கின்ற அந்த ஆலயத்தை அவர்கள் தகர்த்து விட்டு ஆலயத்தில் வேற்று தெய்வங்களுக்கு பலிபீடங்களை கட்டி பாகாலுக்கு வழிபாடு செய்து கொண்டு ஆண்டவருடைய பார்வையில் தீயதை செய்து கொண்டு ஆண்டவருக்கு விரோதமாக வாழ்ந்தார்கள். அந்த ஆண்டவர் குடியிருக்கிற அந்த சன்னிதானத்தை அவர்கள் அழித்தார்கள். ஆண்டவருடைய எதிரிகளாகவே அவர்கள் வாழ்ந்து கொண்ட அந்த சூழ்நிலையில அவர்களுக்கு பிறகு இந்த யோசியா மன்னன் அரச பொறுப்பை ஏற்கிறான். தன்னுடைய 12வது வயதில் அந்த அரச பொறுப்பை ஏற்றவுடனே அவன் செய்கின்ற முதல் காரியம், எனக்கு முன்னால் ஆட்சி புரிந்த அந்த மன்னனுடைய ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட அந்த துரோகத்தை நீக்க வேண்டும் என்று சொல்லி தேவாலயத்தை சுத்தப்படுத்துவதற்காகவும் தேவாலயத்தை புதுப்பிப்பதற்காக அவன் தன்னுடைய இல்கியா என்ற ஒரு மத போதகரை அங்கே அனுப்புகிறார். அந்த இல்கியா என்ற அந்த குரு இந்த ஆலயத்தை சுத்தப்படுத்துகின்ற பொழுது இந்த ஆலயத்தை வண்ணம் பூசி அந்த ஆலயத்தை அழகூட்டுகின்ற நேரத்திலே ஒரு மூலையிலே இந்த தோரா என்கின்ற ஏட்டுச்சுருள், கடவுள் வார்த்தை, கடவுள் நியாயப்பிரமாணம் அடங்கி அந்த ஏட்டுச்சுருள் துருபிடித்து குப்பையும் குழங்கு மத்தியிலே அங்கே கிடக்கிறது. அதை எடுத்து அந்த இல்கியா என்ற அந்த குரு மன்னன் யோசியாவிடம் கொண்டாந்து கொடுக்கின்றான். இந்த மன்னன் யோசியா தூசி தட்டி பார்த்துவிட்டு, ஆஹா, இது ஆண்டவருடைய வார்த்தை அடங்கிய
நியாய பிரமாணங்களும் கடவுளுடைய கட்டளை அடங்கிய புத்தகம் அல்லவா என்று சொல்லி அந்த புத்தகத்தை திறந்து வாசிக்க தொடங்குகிறான். வாசிக்க தொடங்குகின்ற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை அவனுடைய இருதயத்தில் பாய்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தை என்ற உள்ளத்திலே பாய்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு மகிழ்ச்சி அடைந்து, பாவம் செய்து விட்டேனே, இதுவரை இந்த இஸ்ராயல் மக்கள் எல்லாம் கடவுளுக்கு விரோதமாக அந்த பாலை நிலத்திலே வழிநடத்தி வந்த இறைவனுக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்களே, இந்த புத்தகத்தை பற்றி நான் அறியாமலே 57 ஆண்டுகள் நான் வாழ்ந்திருக்கேன் என்று நினைத்து அவன் ஆனந்த கண்ணீர் விட்டு தன்னுடைய உடைகளை கிழித்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு மக்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்து, வாருங்கள் ஆண்டவர் பக்கம் திரும்பி செல்வோம் என்று சொல்லி இந்த யோசியா அரசன் அவன் அந்த உடைகளை கிழித்து கொண்டு ஆண்டவர் முன்னிலே அவன் மகிழ்ச்சியோடு அவன் தன்னுடைய ஜப நாட்களை செலவிடுகின்றான். அன்பார்ந்த சகோதர சகோதரி, விளையத்திலே 3 மனிதர்கள், தாவீது, யோபு, யோசுவா, யாக்கோபு, இவர்களெல்லாம் உடைகளை கிழித்து கொண்டார்கள். துக்கம் தாழவில்லை, வருத்தம் தாழவில்லை. அவர்கள் மனதிலே ஆறாத ஒரு வடு அவர்களை துக்கத்திலே அமிழ்த்திருந்தாகவே தங்களுடைய ஆடைகளை கிழித்து கொண்டு ஆண்டவர் முன் அவர்கள் சாம்பலில் இட்டு அழுது புலம்பி துக்கம் கொண்டாடினார். ஆனால் இந்த யோசியா இறைவாக்கினர் தன்னுடைய வருத்தத்திற்காக அல்ல, தன்னுடைய துக்கத்திற்காக அல்ல, ஆண்டவருடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன், ஆண்டவருடைய வார்த்தையினுடைய உள்ளத்தில் ஆழமாய் பதிந்திருக்கிறது, இந்த ஆண்டவருடைய வார்த்தை தான் என்னுடைய வாழ்வுக்கு வழியும் ஒழியுமாக இருக்க போகிறது, இந்த ஆண்டவருடைய வார்த்தையினாலே தான் வாழ்வு பெறப்போகிறேன் என்று எண்ணி மகிழ்ச்சியினாலே தன்னுடைய ஆடைகளை களைந்து கொண்டு ஆடைகளை கிழித்து கொண்டு அவன் ஆண்டவரோடு அங்கு இணைகிறான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதை நாம் சற்று சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இப்போது யோவேல் இறைவாக்கின சொன்ன அந்த இறைவார்த்தைக்கு வருவோம். யோவேல் இறைவாக்கின் என்ன சொல்கிறார்? உங்கள் உள்ளங்களை, உங்கள் ஆடைகளை கிழித்துக் கொள்ளாதீர்கள், கிழித்துக் கொள்ள வேண்டாம், மாறாக இதயங்களை கிழித்துக் கொள்ளுங்கள். இதயங்களை கிழித்து உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமையை உள்ளவர், உங்களுக்கு வருகின்ற தீமையை அணுகாது பொறுமை காப்பவர் என்று சொல்லி யோவேல் இறைவாக்கினர் சொல்றார். அதைத்தான் யோசியா அரசர் செய்தார். ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய உள்ளத்தை தாக்கியது, அவருடைய இருதயத்தை கிழித்தது. அவன் தன்னுடைய பாவ நிலையிலிருந்து உணர்ந்தவனாக இறைவனை நோக்கி அவன் வருகின்றான். இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். அன்னை மரியாளும் இதைத்தான் செய்தார். அன்னை மரியாள் தன்னுடைய 7 வியாகுலங்களில் ஒரு நிலையிலும் கூட தன்னுடைய விசுவாச பாதையிலிருந்து அவர் விலகவில்லை. மாறாக தன்னுடைய இதயத்தை கிழித்தவராக, அந்த வாள் ஊடுருவி அந்த இதயத்தில் ஆண்டவருடைய வார்த்தை ஏற்றவராக இறுதி வரை ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய கருவறையில் தாங்கியது முதல் அதே ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய கல்லறையில் அடக்கம் செய்கின்ற வரை அமைதியாக எல்லாவற்றையும் சிந்தித்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தை, அவர் சொன்ன அந்த வார்த்தை இருக்கே, ஆண்டவரே உமது அடிமை, உமது விருப்பத்தின்படியே நடக்கணும் என்று சொன்ன அவர் கொடுத்த வாக்குறுதியிலே கடைசி வரை பெறலாமல் இறுதி வரை உறுதியோடு ஆண்டவர் வார்த்தையின் நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். வியாகுலங்களை தாங்குகின்றவராக இருந்தார். அதே போலதான் நம்முடைய வாழ்விலும், நம்முடைய வாழ்வில் வருகின்ற துக்கங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், வாழ்வில் வருகின்ற தோல்விகள், நோய்கள், இடர்பாடுகள், நம்பிக்கை துரோகங்கள், இதிலிருந்தெல்லாம் நாம் நம்முடைய மனதை விட்டு விடாமல், வீண் கவலைகளுக்கு ஆட்படுத்தி விடாமல் ஆண்டோடைய வார்த்தையை நம்பிக்கை கொண்டவராக அந்த அன்னை மரியாளை போல இறுதி வரை எல்லாவற்றையும் தாங்குகின்ற ஒரு மனநிலை பெற்ற நல்ல கிறிஸ்தவர்களாக ஆண்டோடைய வார்த்தையை படிக்கவும், ஆண்டோடைய வார்த்தை கேட்கின்ற பொழுது அந்த வார்த்தையின் வழியாக நமக்கு கிடைக்கின்ற வாழ்வை நினைத்து மகிழ்வரக்கூடிய ஒரு மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த இறைவாக்குகள் நமக்கு எடுத்துரைக்கும். ஆகவே விவிலியத்தில் நாம் பார்க்கின்றோம், நமக்கு வாழ்வு கொடுக்கின்ற வார்த்தைகள் ஆண்டவர்களே நிலையாக நிலைத்திருந்து எந்த சூழ்நிலையிலும் எனக்கு உறுதி ஊட்டுகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், நான் ஏன் அஞ்ச வேண்டும், நான் ஏன் பயப்பட வேண்டும், யார் எனக்கு என்ன செய்ய முடியும், என் சார்பாக என் ஆண்டவர் என்னோடு இருந்து போராடுவார் என்ற அந்த சின்னப்பருடைய வார்த்தைக்கு ஏற்ப நாம் வாழ வேண்டும். அதற்கு நாம் உறுதுணையாக இருக்கின்ற ஒரு சில இறை வார்த்தைகளை நாம் சிந்தித்து இறுதி வரை அஞ்சாமல், கலங்காமல், திகையாமல், எத்தகைய வியாகுலங்கள் வந்தாலும், எத்தகைய அம்புகள் நம்முடைய வாழ்வை துளைத்தாலும் அன்னை மரியாளை போன்று உறுதியோடு வாழ்கின்ற அந்த ஒரு மனநிலை பெற்றவராக இருக்க வேண்டும். பேதுரு எழுதிய திருமகம் முதல் திருமகத்தில் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறோம். உங்கள் கவலையெல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், உங்கள் கவலையெல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள்,
ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். ஆண்டவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் இல்லையா? நாம் ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்திருக்கிறோமோ இல்லையோ, கடவுள் நம் மீது விசுவாசம் வைத்திருக்கிறார். நம்மை வழிநடத்தவும், நம்மை பாதுகாக்கவும், நம்மை ஆசீர்வதிக்கவும், நமக்கு நல்வாழ்வை கொடுக்கும், அமைதியும் சமாதானத்தையும் கொடுக்கும் அவர் நம் மீது விசுவாசம். ஆகவே ராயப்பர் எழுதிய முதல் திருமுகத்தில் சொன்ன அந்த இறை வார்த்தையை நினைத்து எல்லாவற்றையும் ஆண்டவர் மேல் நாம் சுமத்தி ஆண்டவருடைய அருளுக்காக நாம் காத்திருப்போம். கவலைப்படுவதனால் நாம் ஒருபோதும் ஒன்றும் செய்ய இயலாது. இரண்டாவது, பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் முதல் அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூட இறைவேண்டல் மன்றாட்டுக்கு ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அவர் வழியாக கடவுளின் விண்ணப்பங்களை அவரிடம் செலுத்துங்கள், அவரிடம் தெரிவியுங்கள். அவர் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நன்றியோடு கூடிய விண்ணப்பங்களோடு கூடிய ஜெபங்களை தொடர்ந்து ஆண்டவருடைய திருப்பாதத்தில் சமர்ப்பியுங்கள், அவர் உங்களை வழிநடத்துவார். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 18வது வசனத்துல என்ன நான் வாசிக்கிறோம்னா, இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நாம் பெறப்போகின்ற அருளும் ஆசிரும் இன்பத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நாம் படுகின்ற துன்பங்கள்லாம் தூசிக்கு சமமானவை. ஆகவே இப்பொழுது படுகின்ற துன்பங்கள் நமக்கு பிறகு பின்னாட்களிலே பெரிய ஒரு மகிழ்ச்சியும் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும். ஆகவே துன்பங்களை கண்டு நீங்கள் துவண்டு விடாதீர்கள், வியாகுலங்களை கண்டு நீங்கள் வீழ்ந்து போகாதீர்கள் என்று சின்னப்பர் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் அழகாக கூறுகிறார். யோவான் எழுதிய திருமுகம் 13வது யோவான் எழுதிய நற்செய்தி 13வது அதிகாரம் 7வது 9வது வசனம், நான் செய்வது இன்னதென்று இப்போது உங்களுக்கு தெரியாது, பின்னரே புரிந்து கொள்வீர்கள். நான் செய்வது இன்னதென்று இப்போது உங்களுக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்ளும். ஆகவே ஆண்டவருடைய செயல் வியப்பானது, ஆண்டவருடைய வழிநடத்துதல் நமக்கு புரியாதது. நம்முடைய வாழ்வில் வருகின்ற எல்லா இடர்பாடுகளும், துன்பங்களும், துயரங்களும், கஷ்டங்களும், நோய்களும், நம்பிக்கை துரோகங்களும் ஏன் எனக்கு இப்படி என்று நாம் சிந்தித்து அதற்கு கேள்விக்கு விடை காண முயற்சியை செய்தோம் என்றால் நாம் தோல்வி அடைந்தோம். ஆகவே எல்லாம் நன்மைக்கு ஆண்டவர் செய்வது இன்னதென்று இப்போது நமக்கு தெரியாது. பின்னாட்களிலே நாட்கள் செல்ல செல்ல அவருடைய வல்லமையும் அவருடைய ஆற்றலும் நம்மை இருகரம் பிடித்து நிலைநிறுத்தி நம்மை அந்த மகிழ்ச்சியான ஒரு வாழ்வுக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு நிலையிலே. ஆகவே நாம் படுகின்ற இம்மையில் படுகின்ற குறுகிய கால ஆயுசுடைய துன்பங்களை கண்டு நாம் ஒருபோதும் துவண்டு விடக்கூடாது என்பதை யோவான் எழுதிய நற்செய்தியிலே அருளப்பர் நமக்கு அழகாக கூறுகிறார். அடுத்ததாக எரேமியா எழுதிய புத்தகத்தில், நீங்கள் என்னிடம் வந்து கூக்குரலிட்டு மன்றாடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செவிசாய்ப்பேன். நீங்கள் என்னிடம் வந்து கூக்குரலிட்டு மன்றாடுங்கள், அப்போது நான் உங்களுக்கு செவிசாய்ப்பேன் என்று சொன்ன அந்த இறைவார்த்தையோடு நாமும் அன்றாடம் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டு, எனக்கு வேறு ஏது பலன், எனக்கு வேறு ஏது துணை, ஆண்டவர் ஒருவரை துணை என்று இந்த ஆண்டவருடைய அந்த அன்புறவிலே நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும். துன்பங்களையும் துயரங்களும் நமக்கு ஒரு தூசி என்று இந்த ஆண்டவர் தன்னுடைய பாடுகளை எல்லாம் பங்கு பெற்று ஒருபோதும் மனம் தளராமல் சென்றது போல, அந்த பாடுகளில் அன்னை மரியாள் துணை நின்றது போல நமக்கும் துணை நிற்பார். நாமும் அந்த அன்னை மரியாளுடைய வழி நின்று நாமும் அந்த ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியம் பெறுவதற்கு நம்முடைய உடைகளில் அல்ல, நம்முடைய உள்ளங்களை, நம்முடைய இதயத்தை கிழித்து இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதை தியானித்து அதன்படி நடக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்வோம். ஒரு அருமையான ஒரு காடு, அந்த காட்டிலே மான்கள் கூட்டமாக சென்று கொண்டிருக்கிறது. அடர்ந்த காடு, மழைக்காடுகள். அந்த காடிலே ஒரு ஓரமாய் ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. அந்த கூட்டத்தில் மான்கள் கூட்டமாக சென்று கொண்டிருந்த பொழுது அதிலே கருவுற்றிருந்த ஒரு பெண் மான் தன்னுடைய குட்டியை ஈனுவதற்காக ஒரு பாதுகாப்பான இடத்தை நோக்கி அது தனியாக ஒதுங்குகிறது. ஆற்றின் கரையோரம் ஒதுங்குகிறது. மற்ற மான்கள் எல்லாம் முன்னே சென்று கொண்டிருக்கின்றன. இந்த மானை பற்றி மற்ற எந்த மானும் கவலைப்படல. இந்த தாய்மானானது தன்னுடைய குட்டியை ஈனுவதற்காக சரியான இடத்தை, பாதுகாப்பான இடத்தை தேர்ந்தெடுத்து குட்டியை ஈனுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த காட்டில் ஒரு திசையிலிருந்து ஒரு சிறுத்தை தனியாக ஒதுங்குகின்ற இந்த மானை பார்த்து விட்டோன்னே நமக்கு நல்ல வேட்டை, கூட்டத்திலிருந்து தனியா ஒதுங்கிருச்சு, எளிதாக அந்த மானை வேட்டையாடி பசியாறி விடலாம் என்று சொல்லி தூரத்திலிருந்து அந்த சிறுத்தை இந்த மானை நோக்கி பதுங்கி வந்து கொண்டு இருக்கிறது.
மானும் சிறுத்தை கவனித்து விட்டது, ஆனால் கலங்கவில்லை. இன்னொரு திசையிலே பார்க்கின்றோம். எதிர் மறு திசையிலிருந்து ஒரு வேடன் ஒருவன் அந்த வேட்டையாடுவதற்காக வில்லோடு அம்போடும் விலங்குகளை தேடி வருகின்ற பொழுது தனியாக ஒதுங்குகின்ற மானை பார்த்து விட்டான். அவனும் நமக்கு நல்ல வேட்டை என்று சொல்லி வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு மானை நோக்கி குறிவைத்து பதுங்கி பதுங்கி எதிர் திசையிலிருந்து வந்து கொண்டு இருக்கிறான். மான் அந்த வேட்டைக்காரனையும் பார்த்து விட்டது, கவலைப்படலை. குட்டியை ஈனுவதிலே தன்னுடைய சிந்தனையும் தன்னுடைய எண்ணத்தையும் செலுத்தி கொண்டது. சிறிது நேரம் கழித்து பார்த்தால் ஒரு மறுபுறம் மறு திசையிலிருந்து காட்டு தீ பரவி கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. இந்த மான் இந்த காட்டு தீயும் பார்த்து விட்டது, வேடனையும் பார்த்து விட்டது, சிறுத்தையும் பார்த்து விட்டது. தப்பித்து ஓடலாம் என்றால் எங்குமே வழியில் 3 பக்கமும் அடைப்பட்டு விட்டது. 4வது திசையில் தப்பித்து ஓடலாம் என்றால் ஆறு நிறைய தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆற்றை தாண்டி ஓட முடியாது. அதற்கு இடையில குட்டியை ஈண்டு விட்டது. குட்டி கீழே விழுந்து எழுந்து நடக்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்த மான் எல்லாத்தையும் பார்த்து அஞ்சாமல் கலங்காமல் பயப்படாமல் இயற்கை நியதிப்படி அது தன்னுடைய குட்டியை ஈனுவதிலே கண்ணுங்கருத்துமாக இருந்து குட்டியை நக்கி அதை எழுப்பி விடுகிறது, பால் ஊட்டுகிறது. வேடனையும் சிறுத்தையும் பார்த்து இந்த காட்டுத்தீவையும் பார்த்து அஞ்சலை. என்ன பண்ணுது? தப்பிக்கிறதுக்கு ஒண்ணுமே வழி இல்லை. நிச்சயம் அந்த மானும் குட்டியும் ஒன்று வேடனுக்கு இரையாகும், இல்லை என்றால் சிறுத்தைக்கு இரையாகும், இல்லது காட்டுத்தீயில் இரையாகும். தப்பித்து ஓட நினைத்தால் தண்ணீருக்குள் அடித்து செல்லப்படும். நிராயுதபாணியாக 4 திசையிலும் பாதிப்பு. என்ன செய்தது? நாம் அங்கே அந்த நிலையில் இருந்தால் என்ன செய்திருப்போம்? ஐயோ ஆண்டவரே என்று சொல்லி எங்கேயாவது ஒரு பக்கம் ஓடி கையை காலை முறிச்சுக்கிட்டு ஆண்டவரே ஏதாவது பண்ணு குதிச்சு பதறி போய் பயந்து போய் நம்ம இருப்போம். ஆனால் அந்த மான் அது ஒன்றுமே அப்படியே இருக்குது. இந்த மான் தப்பிச்சுக்குமா தப்பிக்காதா? தப்பிக்காதா? தப்பிக்கும். என்ன நடந்ததுன்னா அங்க பாருங்க, திடீர் என்று ஒரு கருமேக கூட்டம் மானுக்கு மேல வந்து நிக்குது. நல்ல அடர்ந்த மேகம், நீர் கோர்த்த அந்த கருமேகம். அந்த மேகத்திலிருந்து திடீர்னு மின்னல் பளிச்சுன்னு அடிக்குது, இடி இடிக்குது. அந்த மின்னல் போய் வேடனோட கண்ணை குத்துது. வேடன் கண்ணு குருடா போச்சு. அவன் எய்த அன்பு குறிதவரி சிறுத்தையின் மேல குத்துனுச்சு. சிறுத்தை விட்டு வேடன் கண்ணு போச்சு. மழை பெஞ்சு காட்டுத்தீயை அரைஞ்சிச்சு. மான் அழகாக அந்த தன்னுடைய குட்டியை அழைத்து கொண்டு சென்று கொண்டே இருந்தது. அன்பார்ந்தவர்களே, வியாகுலங்கள் நம்மை 4 பக்கமும் சூழ்ந்திருந்தாலும் கவலைப்படாதீங்க, அஞ்சாதீங்க. கடவுள் நம்முடைய கரம் பிடித்து அவற்றை நம்பிக்கை, அவருடைய அன்பு, அவருடைய சரணாகதி அடைந்து விட. ஆண்டவரை நீங்க தான் அன்னை மரியாதை போல எல்லா வியாகங்களையும் தாங்கினார். குழந்தையிலிருந்து தன்னுடைய மகன் இறப்பு வரை வாழ்விலே நிராயுதபாணியாக வாழ்வின் விளிம்பிலே இதற்கு மேல நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது என்ற ஒரு கையாலாகாத சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை விட்டு விட மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு அதீதமான ஒரு நம்பிக்கையில நாம் தொடர்ந்து நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இறை வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி நடக்கின்றவர்களாக இறை வார்த்தையை படிக்க சொல்லுவாங்க இல்லையா இலக்கியத்துல, திருவாசகத்தில் உருகார் ஒரு வார்த்தை உருவார், திருவாசகத்தை பாடப்பட வாய் மணக்கு என்று சொல்லுவாகவே இறை வார்த்தையை படிக்க நம்முடைய உள்ளம் ஆண்டவர் பால் எழ வேண்டும். நம்முடைய இருதயம் கிழிக்கப்பட்டு ஆண்டவரிடமிருந்து நம்முடைய பாவங்களுக்காக விடுதலை பெற்று மன்னிப்பை பெற்ற மக்களாக மாற வேண்டும். அதற்காக நாம் வர வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.